வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். நம்ம ப்ராஜெக்ட் ஆதேஸில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், அன்ஃபெமிலியரான டாபிக்ஸ், பட் எக்ஸாம் ஓரியன்டில் அவங்க என்னெல்லாம் கேட்குறாங்க அதெல்லாம் அட்ரஸ் பண்ணி டெய்லி ஒரு வீடியோவாக பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், அதாவது நீடித்த நிலையான இலக்குகள்னு சொல்லுவாங்க. இதை நமக்கு யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா யுனைடெட் நேஷன் தான் நமக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஐநா சபையோட நீடித்த நிலையான இலக்குகள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த எஸ்டிஜி கோல்ஸ்ன்றது நமக்கு லாஸ்ட் குரூப் 1 ப்ரிலிம்ஸ்ல கேட்டிருந்தாங்க. இந்த குரூப் 4லயே எஸ்டிஜி 9 மென்ஷன் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ இதோட இண்டிகேட்டர்ஸ் என்ன, இந்த 17 கோல் என்ன அப்படின்னு இன்னைக்கு ஒரு ஷார்ட்கட் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ 17 கோலுக்கும் ஷார்ட்கட் தான் இந்த வீடியோ. ஒரு குட்டி வீடியோ தான். இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் கோல் என்னன்னா நோ பாவர்ட்டி. ஸோ நோ பாவர்ட்டின்றது நமக்கு தெரியும். முதல்ல நமக்கு எதை ஒழிக்கணும்னா, நாடு நல்லா இருக்கணும்னா பாவர்ட்டியை ஒழிக்கணும். ஸோ அந்த கான்டெக்ட்ல அதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாவர்ட்டியை ஒழிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா பசி இருக்கக்கூடாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ முதல் ரெண்டும் வறுமையையும் பசியையும் பத்தி சொல்லுது. நோ பாவர்ட்டி, ஜீரோ ஹங்கர். ஸோ அதுக்கடுத்து மூணாவது ஹெல்த். ஸோ தமிழ்ல ஹெல்த் சொன்னீங்கன்னா உடல் நலம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இல்லைன்னா நலம்னு வச்சுக்கோங்க. நலம்ன்றது 3 எழுத்து, ஹெல்த்ன்றது 3 எழுத்து. ஸோ மூணாவது நலம்னா ஹெல்த். நாலாவது நமக்கு என்னன்னா எஜுகேஷன். ஸோ நம்ம படிச்சதை 4 பேருக்காச்சும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நாலாவது எஜுகேஷன். அதுக்கப்புறம் 5ம் 10ம் நமக்கு எப்படி இருக்கும்னா ஈக்குவாலிட்டி பத்தி பேசுவாங்க. சரிங்களா? 5 பாலின சமத்துவத்தை பத்தியும், 10வது நமக்கு என்னன்னா ரெடியூஸ்டு இன்இக்வாலிட்டிஸ், அதாவது சமத்துவமின்மையை குறைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 5ம் 10ம் இன்டர்லிங்க்டு. பெண்களை பத்தி மட்டும் சொன்னா 5, மொத்தமா சமத்துவத்தை கொண்டு வரணும், சமத்துவமின்மையை குறைக்கணும் அப்படின்னு சொன்னா 10வது. ஓகே. அதுக்கப்புறம் 6வது நமக்கு 6 நீர் போறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தண்ணி, கிளீன் வாட்டர். 7வது வாரத்துல 7வது நாள் தான் நமக்கு சண்டே. எப்பவுமே நம்ம ஃபுல் எனர்ஜியா இருக்கும். ஸோ 7வது கிளீன் எனர்ஜி, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 8வது என்னன்னா நமக்கு 8 ஹவர்ஸ் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம் இண்டஸ்ட்ரியில. ஸோ டீசென்ட் ஒர்க், எக்கனாமிக் க்ரோத்னு சொல்றாங்க. ஸோ 8 ஹவர் தான் ஒர்க் பண்ணுவோம். ஒர்க், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 9வது நமக்கு என்னன்னா நமக்கு ஆல்பாபெட்ல 9வது லெட்டர் ஐ. ஓகேவா? 3 ஸ்கொயரு 9 தான். ஸோ அப்படின்னா 9வது லெட்டர் ஐன்னு நமக்கு தெரியும். 3 ஸ்கொயர் ஐன்றதுனால 3 ஐ இங்க இருக்கு. இண்டஸ்ட்ரி, இன்னோவேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தொழிற்சாலைகள், புத்தாக்கம் மற்றும் உள்கட்டமைப்பு. இந்த 3 தான். ஸோ ட்ரிபிள் ஐனே ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டஸ்ட்ரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்னோவேஷன். அடுத்து 11 நமக்கு 11னா சிட்டியை ஞாபகம் வச்சுக்கோங்க. உதாரணமா சென்னை சிட்டில மெட்ரோ இருக்கு. மெட்ரோ இந்த ரயில்வே ட்ராக்ல போகுது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 11 மாதிரி இருக்கா? ஸோ சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ்ன்றது 11 நகரங்களை பத்தி சொல்றது. அடுத்து 12ல நமக்கு 2 விஷயத்த சொல்லியிருப்பாங்க. 2 விஷயம் என்னன்னா, ஒன்று ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன், அதாவது பொறுப்பான நுகர்வு மற்றும் உற்பத்தி. ஸோ 2 விஷயத்த நம்ம பொறுப்பா பண்ணணும். 12 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 13 நமக்கு தெரியும். 13நாலே இந்த பேய் நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வேர்ல்டுக்கே எது பெரிய த்ரெட்டா இருக்குன்னா கிளைமேட் ஆக்ஷன். ஸோ அதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 14 என்னன்னா லைஃப் பிலோ வாட்டர், நீருக்கு அடியில இருக்க உயிரினங்களோட பாதுகாப்பு. அதை பத்தின சஸ்டைனபிளா என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக. ஸோ 4 பக்கமும் தண்ணி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. லைஃப் பிலோ வாட்டர். அடுத்து 15. ஸோ 14 15 ஜோடியா வரும். அதுக்கு லைஃப் ஆன் லேண்ட், நிலத்துக்கு மேல இருக்க உயிரினங்கள் 15ன்னு ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு 16 17 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லுவோமா? அப்படின்றப்ப நமக்கு பீஸ், ஜஸ்டிஸ், ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன், அமைதி, நீதி, அப்புறம் வலுவான நிறுவனங்கள். இதுதான் நமக்கு 16 பெற்று பெருவாழ்வு வாழணும்னா அமைதி, நீதிலாம் இருக்கணும். அடுத்து இந்த 16 கோலை நமக்கு அடையிறதுக்கு பார்ட்னர்ஷிப் வேணும். ஸோ 17 பார்ட்னர்ஷிப், அதை மட்டும் கடைசியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்க இதை சொல்லி பார்த்துட்டீங்க, ஒரு தடவை எழுதி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த 17 கோலுமே நல்லா ஞாபகம் வந்துடும். அந்த 17 கோல் இப்போ இதுக்கு முன்னாடி மெயின்ஸுக்கு தான் அதிகமா தேவைப்பட்டுச்சு. இப்போ ப்ரிலிம்ஸுக்குமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்ட்ரைட்டா. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த 17ஐயும் ஷார்ட்கட் போட்டு மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஷார்ட்கட்ல இதை விட பெட்டரா உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை கூட ஏதாச்சும் ஒரு ஷார்ட்கட்டுக்கு இன்கார்பரேட் பண்ணி நீங்க படிச்சுக்கோங்க. அல்டிமேட் டைம் நமக்கு எந்த கோல் நம்பரை வச்சு கேட்டா தெரியணும். நீங்க வரிசையா பாவர்ட்டி, ஹங்கர் அப்படின்னு மனப்பாடம் பண்றதை விட, இப்போ யாராவது உங்கள்கிட்ட 12வது என்னன்னு கேட்டாங்கன்னா 2 இருக்கு, கன்சப்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வர மாதிரி மனப்பாடம் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல அடுத்து இன்னொரு ஷார்ட் கட்டு, இன்னொரு அன்ஃபேமிலியரான ஏரியா பட் எக்ஸாம் அண்ட் ஆஃபில முக்கியமானதை பார்க்கலாம். தேங்க்யூ.